ஹே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி செம்ம சூப்பராக சிம்பிளாக ஈஸியாக பேச்சுலர் ரெசிபி ஒன்று பார்க்கலாங்க. ரசம் தான், வேறு என்ன, நம்மளே ஊருக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்தோடனே என்னடா செய்யலான்னு பார்க்குறப்ப இதை செஞ்சிடலாங்க. புளி ரசம் தான் வைக்க போகிறோம். சூடான பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நறுக்கி அதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கட்டும். அந்த ஸ்மெல்லே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன், கரைச்சிட்டு அதை ஊற்றிக்கலாங்க. நல்லா கொஞ்சம் 4-5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றினாதாங்க ரசம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதெல்லாம் நம்ம கையில் ஏற்பட்ட வீர தீர செயல்களால் ஆன காயங்கள் தாங்க. ஒன்றும் இல்லை, கடுகு வெந்தயம் கருவேப்பிலை போடுறப்ப அப்படியே கலண்டியை அடுப்புக்கிட்டே வச்சுக்கிட்டே அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா பல தடவை சொல்லிட்டாங்க அப்படி பண்ணாதேன்னு. அதோட விளைவுகள் கை ஃபுல்லாக அப்படி காயமாக இருக்குது. இது வீடியோ பார்க்குற நம்ம தங்கச்சி அக்கா அம்மா யாராக இருந்தாலும் இப்படி செய்ய வேண்டாம். அப்படி பண்ணிங்கன்னா கையில் அதிகமாக காயப்படும். எது தாளித்தாலும் எட்டி போய் நின்றுக்கோங்க. அப்போ தான் கையில் எதுவும் படாமல் இருக்கும். விட்டு நீங்கள் முகத்துலலாம் நிறையா தெளிச்சிருக்கு. அந்த அளவுக்கு நம்ம சமையல் மேலே ஆர்வமாக இருக்கும். ஓகே, நல்லா தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். இந்த ரசத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா கொதிக்கணும். ருசிக்கேற்ற மாதிரி உப்பு கொஞ்சம் போட்டுட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் கையில் ஊற்றி வாயில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கணும். கொதிக்கிறப்ப நல்லா வாசம் வரும். இல்லை பெருங்காயத்தூள் போடுவாங்க. நான் இன்றைக்கி அதெல்லாம் போடல. எமர்ஜென்சியாக செய்கிறது மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. சூப்பரான ஈஸியான டேஸ்டியான புளி ரசங்க, செம்மையாக இருக்கும். இதுக்கு காம்பினேஷனாக நம்ம என்ன வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குற எல்லோரும் நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. இப்போ ரசம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா சூப்பராக கொதித்து வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. சுட சுட சோறு போட்டு ரசம் ஊற்றி ஒரு முட்டை ஆம்லேட்டோ இல்லை உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியோ இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு அப்பளத்தை பொரிச்சு கூட இதோட வச்சு சாப்பிட்லாங்க. அப்படி ஒரு நல்ல கன்வீனியண்ட்டான ரெசிபி. எல்லா பேச்சுலர்ஸும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹாஸ்டலில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சமையல் பண்ண லைக் பண்ண பெல் ஐக்கன் கமெண்ட்